விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலூடாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகள் விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பாபர் அசாம் 4வது சதத்தை அடித்திருக்கிறார். இவரை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளிலே 4 சதங்களை அடித்தவர்கள் வரிசையில் வந்திருக்கின்ற போது ஒட்டுமொத்தத்தில் T20 கிரிக்கெட்டிலே 12 சதங்களை பாபர் அசாம் அடித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்றைய நாளில் இவர் 52 பந்துகளிலே பாபர் அசாம் சதம் அடித்திருக்கிறார். பாபர் அசாம் பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளிலே அடித்திருக்கின்ற வேகமான சதம் என்கின்ற சாதனையை இந்த சாதனை எட்டி பிடித்திருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. அண்மை காலமாக பாபர் அசாமினுடைய பிரதிகள் T20 கிரிக்கெட்டிலே இவர் கடந்த 3 சீசன்களிலே பாபர் அசாம் அடித்த ஓட்டங்களை விடவும் இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளிலே அடித்திருக்கின்ற ஓட்டங்களினுடைய எண்ணிக்கை அதிகமானதாக இருக்கிறது. கடந்த 3 T20 உலகக்கிண்ண போட்டிகள் என்றால் 2022, 2024, 2026 3 உலகக்கிண்ண போட்டிகள். இந்த 3 உலகக்கிண்ண போட்டிகளில் பாபர் அசாம் 15 இன்னிங்ஸ்களில் 337 ஓட்டங்களை குவித்தார். சராசரி 24.1, ஸ்ட்ரைக் ரேட் 100.9, ஆட்ட நாயகன் விருது எதுவும் இல்லை. ஆனால் இந்த நடப்பு பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளிலே மொத்தமாக 7 இன்னிங்ஸ்களில் 401 ஓட்டங்களை குவித்திருக்கிறார். சராசரி 100.3 இருக்கிறது. ஸ்ட்ரைக் ரேட் 143.7 என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். நேற்று 52 பந்துகளிலே பாபர் அசாம் சதம் அடித்திருந்தார் என்பது நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே ரசிகர்கள் இவ்வாறும் சொல்கிறார்கள், பாகிஸ்தான் அணிக்காக விளையாடுகின்ற போது பாபர் அசாம் ஓட்டங்களை குவிக்கவில்லையே, இப்போது பாகிஸ்தான் சூப்பர் லீக்கிலே 7 ஆட்டங்களில் 400க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை குவித்திருக்கிறாரே என்று சொல்லி சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பாபர் அசாமை பொறுத்தவரையில் இப்போது பாபர் 2.0 என்கின்ற அடிப்படையில் அவருடைய ஓட்ட பிரதிகள் அமைந்திருக்கின்றனவா என்கின்ற கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. பெஷாவர் ஜல்மி அணி மிகச் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறது. நேற்று 29வது ஆட்டம் நிறைவுக்கு வந்தது. பெஷாவர் ஜல்மி வெற்றி பெற்றது. இந்த பெஷாவர் ஜல்மி அணிக்காகத்தான் பாபர் அசாம் விளையாடுகிறார். அதே போன்று குசல் மெண்டிஸும் இந்த அணிக்காகத்தான் விளையாடுகிறார் என்பதும் நினைவுபடுத்தக்கூடிய விஷயம். ஒரு விறுவிறுப்பான ஒரு தொடராகத்தான் இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது. குசல் மெண்டிஸை பொறுத்தவரையில் அவருடைய செயற்பாடுகளும் கூட அருமையாக இருக்கிறது. பாபர் அசாமும் குசல் மெண்டிஸும் சேர்ந்து இருவருமாக மிக பெரிய அளவிலான ஓட்ட குவிப்புகளை இவர்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அருமையான இணைப்பாட்டம் இருவர்களுக்கும் இடையில். நேற்றும் கூட 80க்கும் மேற்பட்ட ஓட்ட எண்ணிக்கையை குசல் மெண்டிஸ் பெற்றுக் கொடுத்திருந்தார். இதே போன்று பாபர் அசாம் 102 ஓட்டங்களை பாபர் அசாம் பெற்றிருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இப்படி இந்த போட்டிகள் விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது ரசிகர்களினுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளிலே என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி